வெல்கம் பேக் டு அவர் குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபிஷ் எல்லாம் நீட்டாக ஒரு 2-3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரையிலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எத்தனை ஃபிஷ் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ண போகிறீங்க அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 6 to 7 ஃபிஷ் வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாரி நான் அதில் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூனு மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் பெப்பர் இருக்குது பார்த்தீங்களா, பெப்பர் தூள். ஸோ பெப்பர் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீரகத்தூள் இருந்ததுன்னா ஒரு 1/2 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நார்மல் ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பெருங்காயத்தூள் வந்து ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட்டு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு லைட்டாக வாட்டர், ரொம்ப நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு ஒரு அந்த மசாலா வந்து நம்ம மீனில் ஒட்டுற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஸோ இந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபிஷ் அந்த மசாலா வந்து ஃபிஷ்ஷில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபிஷ்ஷில் வந்து லெமனை ஒரு 1/2 லெமன் இருந்துச்சு அப்படின்னா அதில் அந்த ஜூஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதோட ஸ்மெல் எதுவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அந்த மசாலா இது மேலே போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சிடலாம். ஸோ இது போட்டு அந்த மசாலா தட்டில் போட்டு நல்லா எல்லா ஃபிஷ்லேயும் வந்து அப்ளை ஆகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதை வந்து ஒரு 2 hours வரலையும் நீங்கள் ஒரு ஃபேனில் இது பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து வச்சு அதுக்கப்புறம் ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஆயில் வந்து நம்ம டைரெக்டாக நம்ம ஆயிலே ஃபுல்லாக ஃப்ரை பண்ணலாம். பட் அது ஆயில் நல்லா வேஸ்ட் ஆகும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம தேவையில்லாமல் மேபி யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு பேனில் ஆயில் நம்ம ஆட் பண்ணி நம்ம ஈஸியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் வந்து ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபிஷ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்பூன் எடுத்து அப்படியே அந்த ஆயில் எடுத்து அதில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் நம்ம வேகாது. ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதில் லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம ரொம்ப மசாலா ஆட் பண்ணாலும் அந்த ஃபிஷ்ஷில் வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷோட டேஸ்ட் கம்மியாகும், மசாலாவோட டேஸ்ட் தான் இருக்கும். ஸோ 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். எகெயின் ஒரு 2 டைம்ஸ் வந்து நம்ம திருப்பி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா குக் ஆகும். இப்போது அதோட மீனோட சைடில் இதேமாரி ஒரு இதை வச்சு நம்ம அதை பிடிச்சி சைடில் நம்ம லைட்டாக வச்சோம் அப்படின்னா சைடில் இருக்கிறது நம்ம நல்லா குக் ஆகிடும். சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம வந்து சைட்லேயும் லைட்டாக அந்த ஆயிலில் படுற மாதிரி வச்சோம் அப்படின்னா சைடில் நல்லா பாயில் ஆகி உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு இந்த 3 ஃபிஷ் நம்ம இந்த பேனில் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். ஒரு 2 டைம்ஸ் வந்து நம்ம திருப்பி போட்டு நம்ம இது பண்ண போகிறோம். அதில் கருவேப்பிலை லைட்டாக தூவிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதுனால உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.